வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்துல சினிமால நடக்கக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். கௌதம் வாசுதேவ் மேனன் இப்போ மம்முட்டி அவர்கள் வச்சு மலையாளத்துல டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா தமிழ்ல தான் ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. ஆல்ரெடி சிம்பு வச்சு ஒரு திரைப்படம் இயக்க போறதா, மறுபடியும் உங்களுடைய காம்போ ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இப்போ இந்த திரைப்படத்துல சிம்பு நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம ஜெயம் ரவியை போட போறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையில ஓடிட்டு இருக்கு. அதே படம் தானா இல்ல இதுக்கு பதிலா வேற படமா அப்படின்றது புரியல. ஆல்ரெடி வேல் சினிமாவுடைய ப்ரொடக்ஷன்ல வெந்து தணிந்தது காடு அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு சிம்பு. அது கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியிருந்தாங்க. என்ன அதுல சில சம்பள தட்டுப்பாடு, சம்பள பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு உள்ள. அது இன்னும் கிளியராகவே தெரியல. அதனால மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு, இந்த படத்துல எதுக்கு மாற்றி விட்டுருவோமே அப்படின்னு சொன்னதாகவும், அதனால சிம்பு நடிக்க வேண்டியிருந்த கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவியை தூக்கி போட்டதாகவும் சொல்கிறாங்க. எனிவேஸ் அவர் இப்போ தான் பிரதர் அப்படின்ற ஒரு படம் கொடுத்துட்டு அடுத்த ஒரு திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் அவருக்கு காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படம்லாம் வரதுக்கு காத்திருக்கு. ஸோ இந்த நிலையில் கௌதம் வாசுதேவ் மேனனோட இணைஞ்சு அப்படி என்ன திரைப்படத்தில் அவர் நடிக்க போகிறாரு, முதல் முறையாக இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செல்வராகவனுடைய இயக்கத்தில் மயக்கம் என்ன, 1000 ஒருவன், இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாமே ஹிட்டு. அதே மாதிரி இவரோட இந்த இசையமைப்பாளர் சேர்ந்தா இன்னும் சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி தான் ஜிவி பிரகாஷை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் போட்ட இசையில மயக்கம் என்ன படத்தெல்லாம் எல்லாரும் கேட்டு அழுத்து போன காலெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தபடியா செல்வராகவன் மறுபடியும் களத்தில் இறங்கி ஒரு சூப்பர் திரைப்படத்தை டைரக்ட் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இதுல ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராக இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு அவர் நடிகனாவே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா வரிசையா நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள் இயக்கத்துக்கு ஒரு கேப் விட்டுருந்தார். இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் உருவாக போது, யார் நடிக்க போறாங்க, இன்னும் யாரெல்லாம் ஆன்போர்டா இருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் கூடிய விரைவில் சொல்ல போறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனுஷோடைய இயக்கத்துல பவிஷ் அனேகாவுடைய நடிப்புல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இந்த படத்துக்கு முன்னாடியே பெரிய ஹிட் படமா அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ராயன் அப்படின்ற ஒரு படம் கொடுத்துட்டு இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதற்கப்புறமா இட்லி கடை அப்படின்னு சொல்லி டெரர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாதுவாயிட்டு இருக்காரு. ஆனா இந்த திரைப்படத்தில் அவர் நடிக்க கிடையாது, முழுமையா அவர் இயக்கியிருக்காரு இந்த படத்தை. ஜிவி பிரகாஷோட இசையில ஆல்ரெடி இதுல இருந்து வந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கா இருக்கட்டும், இன்னொரு சாங்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல கோல்டன் ஸ்பேரோலாம் 100 மில்லியனை கிராஸ் பண்ணி இன்னுமே எல்லாரும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பாடலா இருக்கு. இப்படி ஃபுல் ஃபிளெஜ்டா ட்ரெண்டிங்லயே இருக்கேப்பா, அப்பனா இந்த படம் கண்டிப்பா ஹிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பதான் ரிலீஸ் டேட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருந்த நிலையில இப்போ ரிலீஸ் டேட்டை சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 2025 பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ சீக்கிரமாவே ஒரு பிளாஸ்டிங்கான திரைப்படம் வரதுக்கு காத்திருக்கு. அமல் நீரத்தோடைய இயக்கத்துல சூர்யா இப்போ ஒரு படம் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ்ல முழு படத்தையும் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம் பிரேயராகவே. ஏன்னா நமக்கே மலையாள இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியும், ரொம்ப சீக்கிரமாக படத்தை எடுத்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ சூர்யா மலையாளத்தில் இந்த திரைப்படத்தில் நடிக்கிற போறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ ஹிந்திலையும் ஒரு படம் கொடுத்தாச்சு, இப்போ நடிச்சிட்டும் இருக்காரு. இது இல்லாமல் இப்போ மலையாளத்துலையும் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னா எல்லா மொழிகள்லையும் ரவுண்ட் வரணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சுங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.